மக்கள் சேவை என தொடங்கும் அரசியல் மக்களுக்கானதாக மாற வேணுமா? உன் நுனிவிரல் கொண்டு சூரியனை தொடு. விடியும் நல்லாட்சி விளிம்பு நிலை மக்களுக்கும். மக்கள் நண்பன் என தொடங்கும் காவல் ஏழைகளுக்கான நண்பனாக மாற வேணுமா? உன் நுனிவிரல் கொண்டு சூரியனை தொடு. மீண்டும் விடியும் நல்லாட்சி. சாத்தான் குளம் சான்று ஒன்றே போதும். எடப்பாடியின் ஆட்சிக்கு சாட்சி. அதிகாரம் புலித்தோல் போற்றிய பசுவின் கைவசம் என்றால் தமிழக ஆட்சியும் அதன் வசம் கூட்டு நின்றால் பொள்ளாச்சி கூட்டு பலாத்கார மண்ணில் குழி தோண்டி புதைந்திருக்கும். நியாயம் கிட்டாத பெண்கள் மாயமானாலும் ஆச்சரியமில்லை. நல்லாட்சி என கூட நிற்கும் நீல நிறமே பொள்ளாச்சி, அதன் சாட்சி போதாதா உனக்கு? மதம் கொண்ட கோயில் யானை பக்தி கொண்ட பக்தர்களிடம் கரிசனம் காட்டுமோ? இனமானம் கொண்ட மனிதனுக்கு மதம் பிடித்தால் கடவுள்தான் தரிசனம் காட்டுமோ? திட்டமிட்ட திருப்பரங்குன்றம் கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த ஸ்டாலின் ஆட்சி. ஆரிய பாதையில் அதிகார போதையில் ஜாதிய வடிவில் தன்னை உயர்த்தியவன் தாழ்த்தப்பட்ட இனம் இவன் உண்ட எச்சிலையில் உருண்டால் சொர்க்கம் என சொன்னோருக்கு நீதி வழங்கிய நீதியின் அதிகாரமும் ஆரிய நவன்வசமே. சனாதனத்தை தோளில் சுமக்கும் சங்கி நீதிமான்களிடமிருந்து அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டம் எப்படி சாட்டையடியோ அவர்களை தோளில் சுமந்து வரும் எடப்பாடிக்கும் அவர் வேஷமிட்ட புலித்தோளினை தோலுரித்து காட்ட வேண்டும் நாளை. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு அமைதியான போராட்டத்தில் துப்பாக்கியால் அப்பாவி மக்களை சுட்டுவிட்டு தொலைக்காட்சியில் பார்த்துத்தான் தெரியும் என்ற இவர்களிடம் மீண்டும் அதிகாரம் போனால் மக்கள் நிலை என்னவாகும்? தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் கொளுத்தி விட்ட காகிதம் இதுதாண்டா ஜனநாயகம். திராவிடம் மீண்டும் தொடரட்டும், ஸ்டாலின் மீண்டும் வெல்லட்டும். உங்கள் காரை கவி புதல்வன்.